என் அன்பான நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடகம் பெரிய வீரர்களை பத்தி இல்ல. ஆமா, ஒரு சின்ன குழந்தையின் பெரிய நம்பிக்கை பற்றியது. அந்த குழந்தை யார் தெரியுமா? தெரியும் ரோஷினி, பக்த பிரகலாதன். அவனோட அப்பா ஒரு பெரிய ராஜாவா. ஆனா பிரகலாதன் மனசு முழுக்க நாராயணன் மட்டும்தானா. இந்த நாடகத்தின் மூலம் பிரகலாதன் பற்றி எப்படி வெல்லும் என்ன பார்க்க தயாராருங்கள். கூடியிருக்கும் அவையோர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இப்பொழுது நாம் காண இருப்பது பக்த பிரகலாதனின் கதையை. ஒரு காலத்தில் அசுரர்களின் அரசனாக கிரண்யகசிபு என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். ஆனால் அவன் மனம் அகங்காரத்தால் நிரம்பியிருந்தது. விஷ்ணுவால் தன் சகோதரன் கொல்லப்பட்டதை நினைத்து தான் விஷ்ணுவை விட பெரியவன் ஆக வேண்டும் என்று காட்டுக்கு சென்று கடும் தவம் இருந்தான். பிரம்மதேவனும் அவன் தவத்தை பார்த்து அவன் முன் தோன்றி, கிரண்யகசிபு, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார். அதற்கு அவன், என்னை மனிதனாலும் அல்ல, மிருகத்தாலும் அல்ல, பகலும் அல்ல, இரவும் அல்ல, வீட்டுக்கு உள்ளேயும் அல்ல, வீட்டுக்கு வெளியேயும் அல்ல, எந்த ஆயுதத்தாலும் அல்ல, என்னை யாராலும் கொல்ல முடியாத வரம் வேண்டும் என்று சொன்னான். பிரம்மதேவனும் அந்த வரத்தை அளித்தான். அந்த நொடியிலிருந்து கிரண்யகசிபுவின் அகங்காரம் மேலும் பெருகியது. எல்லோரும் தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆனால் அவன் மகன் பிரகலாதன் மட்டும் விஷ்ணுவின் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்டிருந்தான். இதுவே ஒரு பெரிய தர்ம அதர்ம போரின் ஆரம்பமாகிறது. அகங்காரம் உயர்ந்தால் அழிவு அருகில் வரும். முடிவில் பிரகலாதனின் பக்தியா இல்லை கிரண்யகசிபுவின் வரமா என நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் சுவாமி, மீண்டும் ஏன் இந்த ஆவேசம்? லீலாவதி, இவன் நம் மகன் அல்ல, எனக்கு வந்த மரணம். சுவாமி, 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 அம்மா, அம்மா, அம்மா. சிருஷ்டியில் அனந்த கோடி ஜீவராசியில் நானும் ஒருவன். இல்லை, நீ மரணதேவன். அது வெறும் பிரம்மை. இருக்கட்டும். இந்த கதையை பார்த்தாயா? இது பரமேஸ்வரன் எனக்கு வரமளித்தது. இதிலிருந்து உன்னால் தப்பவே முடியாது. என்ன, உன்னை கொல்ல முடியாதா? சாவும் பிறப்பும் நம் கையில் இல்லை. அந்த ஸ்ரீஹரி விருப்பத்திற்கு எதிராக ஒரு அணு கூட செய்யாது. அப்படியா? நான் உன்னை கொன்றால் உன் ஸ்ரீஹரி வந்து உன்னை காப்பாற்றுவானா? பிறகு இதுவரை என்னை காத்தது யார் என்று நினைக்கிறீர்கள்? அந்த ஸ்ரீஹரிதான். ஏ வாயாடி, நீ போற்றுகிற அந்த மகிமை பொருந்திய ஸ்ரீஹரி எங்கே இருக்கிறான் என்று சொல்கிறாயா? சொல்கிறேன். எங்கே அந்த ஸ்ரீஹரி? என் ஸ்ரீஹரி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படியா சொல்கிறாய்? நான் கேட்கிறேன், இந்த தூணில் உன் ஸ்ரீஹரி இல்லாத இடமேது? இதை கண்டோர் பலர் உண்டு. அப்படியானால் இந்த தூணில் இருந்து உன் ஸ்ரீஹரி வெளியே வரட்டும்.
இன்று நான் உன் மூலம் கண்டேன். எனக்கு பிள்ளையாக பிறந்ததற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாய். ஏ மாயாவி! உலக நாயகா, தங்கள் உக்க நரசிம்மோர்வத்தை மாற்றிக்கொண்டு சாந்தி அடையுங்கள் சுவாமி, சாந்தி அடையுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக அவர் அளித்தவர் நீங்கள். உங்கள் கோபத்தை தடித்துக்கொள்க ஸ்ரீஹரி, இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் தாகாது ஸ்ரீஹரி. சாந்தம் அடையும்படி வேண்டிக்கொள் பிரகலாதா. நீ சென்று உன் ஸ்ரீஹரியை சாந்தப்படுத்து. பிரகலாதா, ஸ்ரீஹரி உனக்காக வந்தவர். நீ வேண்டினால் சாந்தம் அடைவார்.